கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் பதவியேற்று முதல் முறையாக கன்னியாகுமரி திரும்பிய எம்பி விஜய் வசந்திற்கு நாகர்கோவிலில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. மேலும் எம்பி விஜய் வசந்த் நாகர்கோவிலில் உள்ள அனைத்து தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தன்னை வெற்றி பெற செய்த குமரி மக்களுக்கு மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு தனது தந்தை எவ்வாறு பணியாற்றினாரோ அதை போன்று இரண்டாவது முறையாக உங்களுக்கு பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதை வழங்கிய தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சாலை மேம்பாட்டிற்காக முதல் நிதியாக 13 கோடி பெற்று ஊர் திரும்பி உள்ளேன் என பேச்சு. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லுகிறேன். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் போட்டியிட எனக்கு வாய்ப்பினை கொடுத்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் தலைவர் கார்கே அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் செல்வபுரந்தி தலைவர் அவர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு நம் இந்திய கூட்டணி சார்பில் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய மேயர் அண்ணன் அவர்களுக்கும் எம்எல்ஏக்கள் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளோம். அது மட்டுமல்ல, நம்ம வாக்கினை அளித்த மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த தந்தை அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ச்சியை நிறைய கொண்டு வர வேண்டும் என்ற கனவுகள் நிறைய வைத்திருந்தார். அதை நிறைவேற்ற வாய்ப்பினை கொடுங்கள் என்று முதல் முறை உங்களுக்கு கேட்டேன், கொடுத்தீர்கள். இரண்டாம் முறையும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஊருக்கு வருவதற்கு முன்னாலேயே மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பார்த்து நம்ம ரோடை சரி செய்வதற்கு 13 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி தான் வந்திருக்கிறோம். 13 கோடி ரூபாய் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லாருடைய குறைகளும் கேட்டறிந்து நம்மளுடைய வளர்ச்சிக்காக கண்டிப்பாக செயல்படுவேன் என்று இந்த இடத்துல உறுதியாக கொள்கிறேன். மீண்டும் எனக்கு வாக்களித்த எல்லாருக்கும் அன்பனில் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி அண்ணன் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்பினா ஒரு இந்திய கூட்டணி வலுவடைவதற்கு இந்தியா முழுவதும் வலுவடைவதற்கு முதற்கனாக இருந்தது நம்மளுடைய தமிழகம் தான். 40க்கு 40 நம்ம வென்று காட்டி இருக்கிறோம். மத்தியில் நம்ம ஆட்சியோடு நம்ம ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருந்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் மக்களின் குரலாக ஒழிக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா முதல் பேச்சிலே பார்த்தீங்கன்னா அவர் அதிர வைத்திருக்கிறார் இந்த பாராளுமன்றத்தை. இதே போல் மக்கள் குரலாக அவர் இருப்பார் என்று சொல்லி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக நல்ல திட்டங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி நன்றி வணக்கம்.